மக்களே இன்னைக்கு நைட் டியூட்டிக்கு சப்பாத்தி. நம்ம ஒய்ஃப் சப்பாத்தி வரும் அப்படிங்க. தக்காளி குழம்பா? சப்பாத்திக்கு தக்காளி குழம்பு சூட் ஆகுன்னு என் ஒய்ஃப் சொல்கிறேன் அப்படிங்க. தக்காளி என்னென்னு ஓட்டுங்க? ரெண்டு பெரிய வெங்காயங்க, பட்டை கிராம்பு பொடி, கருவேப்பிலை, வெள்ளைப்பூண்டு ரெண்டு ரெண்டு மூணு பல்லுங்க வெள்ளைப்பூண்டு, லைட்டாக இஞ்சி பூண்டு, தக்காளி எல்லாம் வணக்கிங்க. மிக்சியில் போட்டு அரைப்பீங்க இல்லை அப்படியே கொடுத்துருவீங்க? மிக்சியில் போட்டு அரைச்சிங்க. அப்போ சப்பாத்தி சாப்பிட்றது. சப்பாத்தி பட்டாணி குழம்பு வைப்பாங்க, நம்ம வீட்டில் தக்காளி குழம்புங்க. நான் தூங்கிட்டு இருக்கிறக்குள்ள சப்பாத்தியெல்லாம் தேய்ச்சி ரெடியாக வச்சாச்சுங்க. நைட் வீட்டுக்கெல்லாம் தூங்கிட்டு வந்தேன், எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு திடீர்னு எழுந்து வந்து பார்த்தா சப்பாத்தி ஆகிடுது. நைட் வீட்டுக்கு சப்பாத்திங்க. இவ்வளோ அழகாக தேய்ச்சிருக்கிறேன். நம்ம ஒய்ஃப் எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸுங்க சமையல் பண்ணுறதுல. சப்பாத்தி மாவு பிணையும் போதுங்க கடலைப்பருப்பு மாவு எல்லாம் அரைச்சி போடலாங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பு மாவெல்லாம் போட்டு பிணைஞ்சிங்கன்னா சப்பாத்தி டேஸ்ட் கிடைக்கும். லைட்டாக கடலைப்பருப்பு மாவு இல்லை செவனம் பருப்பு பவுடர் பண்ணி போட்டிங்கன்னா சப்பாத்தி கொஞ்சம் சாஃப்டாக நல்லா இருக்கும். இந்த சப்பாத்தி தண்ணி ஊற்றுறியா? தக்காளி குழம்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றணுமா? ரெடியாக சப்பாத்தி வேகவே இல்லை. இன்னும் கொஞ்சம் வேக கொண்டு வரும். இன்னும் கொஞ்சம் போடணும். இது கொண்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் வரணும். பகுத்தி பிடிச்சி லைட்டாக கொஞ்சம் வேகணும். பொண்ணு நேரம் வரும். விளையாட இல்லை, இன்னும் கொஞ்சம் வேகம். எனக்கு தெரியாது. ஆமாவே வளர்த்து குடிச்சு வேகாமல் எடுக்காது சப்பாத்தி. குழந்தைங்களாம் சாப்பிட்டாலும் வகுத்தறி குடிச்சிருக்கு. அதனால தான் வெஞ்சு எடுக்கணும் சப்பாத்தி. பூரி ஆச்சுங்க. தோசைக்குள்ளே சப்பாத்தி, பூரி சப்பாத்தி. சப்பாத்தி பூரி மாதிரி சும்மா அப்படியே சாப்பிட்டா பிணைஞ்சி என் ஒய்ஃபு சப்பாத்திக்கு தேய்ச்சா அந்த தோசைக்கல்லையே பூரி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நல்லா பிணையணும். சாப்பிட்டா மா பிணைஞ்ச விட கண்டிப்பாக சப்பாத்திங்கோட பூரி ஆகும். பஞ்சோட சப்பாத்திங்க. நான் ஒருத்தன் சாப்பிட்டேன். தக்காளி வதக்கி 2 டம்ளர் தண்ணி ஊற்றி தக்காளி குழம்பு ரெடி. அப்படியே லெஃப்டில் வாங்க. அப்படியே லெஃப்ட்டு. அப்படியே சப்பாத்தி திருப்பி போடுங்க. ஆக்ஷன் ரெடி. பாருங்கள் தக்காளி குழம்பு நல்லா இருக்குங்களா? இந்த தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சுன்னு வைங்க, வேஸ்ட் ஆகணும். அப்படியே சாப்பிட்ருவோம். ஆனால் இப்படியே சப்பாத்தி கொடுத்தா தக்காளியெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். எங்கள் ஒய்ஃப் சொல்ல புரியாது.
இப்படி சப்பாத்தி பஞ்சு மாதிரி இருக்குதுங்களா? வைப்பை இப்படி பண்ண வேண்டியதாங்க. சப்பாத்தி பஞ்சு மாதிரி இருக்குது. பண்ணி சூப்பராக சப்பாத்தி பண்ணிக்கலாம். நீங்கள் நைட் ஊட்டிக்கு போட வேண்டியதுங்க. நைட் ஒர்க் போகிறேன், நைட்டுக்கு நீங்கள் சப்பாத்தி. தக்காளி குழம்பு அப்படி சூப்பராக இருக்குங்களா? பாருங்க, இப்போ சப்பாத்தி ரெடி. இப்படி பூரி இருக்குதுங்க. அதான் ரேட்டில் வறுத்துருச்சு. சப்பாத்தி ஓரளவுக்கு வேக வைக்கணுங்க. வேக வைக்காமல் இருந்தோம்னா குழந்தைங்களாம் சாப்பிட்டா வறுத்து உடைக்கி சப்பாத்தி கொஞ்சம் கடற்பருப்பு மாவெல்லாம் கொஞ்சம் போட்டிங்கன்னா சப்பாத்தி டேஸ்ட்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். சப்பாத்தி மாவு இணையும் போகுது. சரிங்களா? ஒரு வாழைப்பழம் 1/2 பழம் போடுங்க. 6 வாழைப்பழம், கடல் மாவு கொஞ்சம் போடுங்க. போட்டு சப்பாத்தி பண்ணிங்க வைங்க, அப்படியே சாப்பிட்டா பஞ்சு மாதிரி இருக்கும். வாழைப்பழமெல்லாம் போட்டேன்னு வைங்க, அப்படியே அது ஒரு மனமாக சூப்பராக இருக்கும். 4 சாப்பாடு 10 சாப்பிடுவாங்க. வாழைப்பழம், கடற்பருப்பு மாவுங்க, இதெல்லாம் பண்ணிங்கன்னா சாப்பிட்டா பஞ்சு மாதிரி இருக்கும். அப்படியே 2 சப்பாத்தி பூரி பண்ணிடலாமா? பூரி எல்லாம் பண்ண முடியாது, சப்பாத்தி இது அதுக்கு தனியாக பிணையணும். இதை பாருங்க, பூரிக்கு தனியாக பிணையணும். இது பூரி வரும். அப்படி சூப்பராக இருக்குங்களா? செம எப்படிங்க வருங்க. ஆனால் எனக்கு என்னமோ வேகாத மாதிரியே தெரியுது. கொஞ்சம் கம்மி கடைங்களா? எனக்கு தெரியாதா? திரு போட்டு கறி போட்ட திம்பைங்க காணுங்க. சப்பாத்தி மாவெல்லாம் பிணைஞ்சா என்ன வரைக்கும் ஊற வைப்பேன்? வெடியாலே கணிஞ்சா புளிச்சு போயிடும். உண்மை சொல்லு. 11 மணிக்கே பிணைஞ்சாச்சு. பாருங்க, மாவு பிணைஞ்சுங்க, துணி போட்டு மூடி வச்சிருவா. அதை அப்படியே சாப்பிட்டா ஊறி சாப்பிட்டாயிடும். சப்பாத்தி மாவு போட கூட 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பிணைஞ்சி வச்சிட்டிங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் பிணைஞ்சி அப்படியே ஈர துணி போட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா சாப்பிட்டா இருக்குங்க. கொஞ்சம் கடற்பருப்பு மாவு, ஒரு வாழைப்பழம் கூட போடலாம். 4 பேர் செய்கிற மாதிரி இருந்தால் 1 கிலோ வாங்கி ஒரு வாழைப்பழம் போடலாம். மனமாக சாப்பிட்டா பஞ்சு மாதிரி இருக்குங்க. கடற்பருப்பு மாவு உடம்புக்கு நல்லது. வாழைப்பழம் கொஞ்சம் பால் ஊற்றி கூட பிணையலாங்க. இவ்வளவும் போட்டால் நல்லாயிருக்கும். சப்பாத்தி வெறும் சப்பாத்தி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே என்ன வித்தியாசம்னா, சப்பாத்திக்கு குருமா வைப்பாங்க, நம்ம தக்காளி சட்னி அதெல்லாம் வைக்க டைம் இல்லைங்க. நைட் டியூட்டிக்கு போகணும். ஒரு ஆளுக்காக போய் அதை இதையும் பண்ணிட்டு, என் மனைவி டிவி வேறு பார்க்க போகணும். அதனால் அதை இதையும் பண்ணிட்டு டைம் கிடையாதுங்க. டிவி நாடகம் பார்க்க போகணும். குருமாவெல்லாம் வச்சுட்டு இருந்தால் லேட் ஆகுது. தக்காளி 2 அரைஞ்சுமா வணக்கணுமா சாப்பாடுறான் பயம் உள்ள அப்படின்ட்டு பண்ணிடுவாங்க. டிவி வேறு அங்கே மூக்கு உறிஞ்சி டிவி வேறு பார்க்கணும். சரிங்களா? பார்த்தா பவர் ரொம்ப ஸ்ட்ரைக் ஆச்சுங்க. டிவி 24 hours ஆகிக்கும். இப்போ சப்பாத்தி எப்படி ஆகுதுனாலும் தெரியாதுங்க. டிவி பார்க்க போகணும், அவ்வளோதான்.
மக்களே சப்பாத்தி ரெடி. எண்ணெயெல்லாம் ஊற்றாங்க. இது எப்படி சப்பாத்தி ரெடி. டேஸ்ட் எப்படி பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. மறக்காமல் அந்த பெல் பட்டனெல்லாம் அமுத்தி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நைட்டு ஓட்டிக்கு நேரம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். பாய் யூ.